ஹாய் மகளே, இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருப்போம். லைஃப்பில் எல்லோரும் பார்த்துருப்போம். ஒரு பொருள் ஒன்று நம்மளை சுற்றி சீப்பாக இருக்கும், நல்ல மலிவாக இருக்கும். அந்த பொருளை நம்ம கணக்கில் எடுக்காமல் போயிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொருள் நமக்கு தேவையாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த பொருளை தேடி போவோம். ஆனால் அந்த பொருள் ரொம்ப ரேராக இருக்கும். எவ்வளோ தேடியும் கிடைக்காமலும் போகும். அப்படி கிடைக்கிறனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொருளை எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி எனக்கு வந்துச்சு. என்னென்னு சொன்னால், என்ன பேங்க் அக்கௌண்ட் ஒன்று திடீர்னு மாதிரி டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ நான் அந்த பேங்க்குக்கு போயிருந்தேன். போயிட்டு அதை ஆக்டிவ் பண்ணப்போ அதில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று என்ன சிம்முக்கு வரும். அப்போ அந்த சிம் பார்த்தப்போ டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதே சிம்மு நான் வேலைக்கு போகல, இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகல, இந்த மெட்ரோ ஸ்டேஷன், அந்த மால், அது வழியெல்லாம் அந்த சிம் சேல்ஸ்மேன் 10 ரியால் விற்று கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நான் கணக்கில் எடுக்கிறல, ப்ரோ சிம் 10 ரியால் என்னொன்னே தேவையில்லைன்னு அப்படியோ பேத்துருவேன். ஆனால் இன்றைக்கி அதே 10 ரியால் சிம்மை வாங்குறதுக்கு நான் டிசைட் பண்ணேன். என்னென்னு சொன்னால், அந்த பேங்க்கில் அங்கேயே சிம் இருக்கி, அந்த சிம் எடுக்கிறேன்னு சொன்னால் 40 ரியால் பே பண்ணணும். அதே சிம்மை அதே ஆஃபீஸில் எடுக்கிறேன்னு சொன்னால், அந்த சிம்முக்குரிய ஆஃபீஸுக்கு போய் எடுக்கிறேன்னு சொன்னால் 40 ரியால் கோஸ்ட் ஆகும். அந்த சேல்ஸ்மேன்கிட்ட மட்டும் 10 ரியாலுக்கு இருக்கும். ஓகே, நான் அவரது டிசைட் பண்ணினேன், நம்ம 40 ரியால் கொடுத்து ஏன் எடுக்கணும் அந்த சிம்மை? 10 ரியாலுக்குள்ளே நம்ம வெளியில் எடுக்கலாம். வெளியில் விற்கிறாங்க, 10 ரியாலுக்கு எடுப்போம். எடுத்தால் நமக்கு 30 ரியால் மிச்சம், கத்தார் ரியால் 30 மிச்சம் என்னட்டு நான் அவட திங்க் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், நான் வெளியில் 10 ரியாலுக்கு சிம் இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியால் வந்துட்டேன். வெளியால் 2 ஹவர்ஸ் அங்கே இங்கே மால் மேக்ஸிமம் என்னால் தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் சிம் விற்பானுங்களோ எல்லா இடத்தையும் போய் தேடி பார்த்தேன். அந்த சிம் கிடைக்கவே இல்லை. கடைசி ஆஃப்டர் 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா ஒரு கடை ஒன்று மாட்டிச்சு. அதில் ஒரு படியன் சிம் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே போய் அந்த 10 ரியாலுக்கு அந்த சிம் எடுத்துட்டேன். அது பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த 30 ரியால் இப்போ எனக்கு லாபம். அது 30 ரியாலை நான் உழைக்கிறேன்னு சொன்னால் இந்த கம்பெனிக்கு மினிமம் 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த 30 ரியால் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 30 ரியால் லாபம். ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு மைண்ட் ஓடிக்கொண்டிருக்கி, இது புத்திசாலித்தனமா இல்லை இது கஞ்சத்தனமா என்று எனக்கு கடும் கன்ஃபியூஷன் ஆகி, ஒருவேளை நம்ம அவடத்தை 30 ரியாலை கொடுத்து 40 ரியால் கேட்ட மாதிரி 40 ரியாலை கொடுத்து போட்டு சிம் எடுத்து வந்திக்கலாம், நம்ம அலைஞ்சிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் என் மைண்ட் சொல்லுது, இன்றைக்கி ஆஃப் டே தானே உனக்கு, நீ மெனக்கட்டத்தில் ஒரு இதுவும் இல்லை, நீ